அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீபமாகவே இந்த சட்டமன்றத்தில் நடக்கிற அந்த கூட்டத்தொடர் வெளியில் பலராலையும் பல விஷயங்களையும் சிந்திக்கவும் வச்சுருக்குது, எல்லாரையும் பார்க்கவும் வச்சுருக்குது. இப்போ தாங்க தெரியுது, மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க சட்டமன்றத்தில் போய் என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க, என்ன செஞ்சுருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் தெரியுது. இது ஒரு வகையில் பார்க்க போகும்போது இப்போ விஜயகாந்த் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொன்னாங்கல்ல, இது என்ன சட்டமன்றமா இல்லை சண்டமன்றமான்னு. அதை வெளியில் பார்க்கும்போது ஒரு சாமானியனாக இருக்கிறவங்க சிந்திப்பாங்க. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, திமுககாரர்கள் என்ன செய்கிறாங்க, அதிமுககாரர்கள் என்ன செய்கிறாங்க, இங்கேருந்து போய் மக்களுக்காக என்ன பேசுகிறாங்க, இதுக்கு முன்னாடி இவங்க என்னெல்லாம் செய்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது, இப்போ தான் பார்க்க முடியுது. இப்போ இந்த பையனுங்க, அதாவது புதுசாக போயிருக்கிற இந்த அமைச்சர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்களும் சரி, அந்த எம்எல்ஏக்களும் சரி, அவர்கள் இங்கே நேரலை வேண்டாம், லைவ் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு எதுக்கு திமுககாரர்கள் லைவ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது. இப்போ அன்றைக்கி பேசும்போது அண்ணன் ஏவா வேலு, திமுகவோட முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்கிறாங்க, அம்மையார் இருக்கும்போதே நாங்கள்லாம் 4 மணிக்கெலாம் போயிடுவோம், இப்போ பார்த்தீங்களா சில சமயம் 6:30 மணி வரைக்கும் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு சட்டமன்றம் எதுக்காக போய் மக்களுக்காக போய் நீங்கள் பேச வேண்டிய சட்டமன்றம், அந்த இடத்துல நீங்கள் பேசாமல் எவ்வளோ நாட்கள் நீங்கள் அங்கேருந்து ஓபி அடிச்சுட்டு வெளியில் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது இப்போ தாங்க தெரியுது. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் அவங்க கொடுத்துருந்த அந்த செயற்பாட்டு வரைவு, அதான் அவங்க இதில் சொல்லும்போது என்ன வாக்குறுதியில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இத்தனை நாட்கள் 5 ஆண்டுகளில் இத்தனை நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தோடு நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா நடக்கலை. அதில் பாதி நாட்கள் முழுமையாக இப்படி தான் ஓடிட்டு இருந்திருக்கு. அதனால தான் இப்போ சமீபத்தில் இந்த பரந்தூர் விமான நிலையம் பிரச்சனை வந்துச்சு பாருங்கள். பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை 1000 நாளைக்கு மேலே உள்ள பிரச்சனை. அது அந்த பிரச்சனைகள் இப்போ மாதிரியே அன்னைக்கும் பேசியிருந்தா, அன்னைக்கே தமிழக வெற்றி கழகம் இருந்திருந்தா உண்மையிலேயே சிறப்பான ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் இருந்திருக்கும். மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு போனவங்க பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க முடியுது. இன்றைக்கி அரசியல் மாண்பு தெரியலையா, இங்கே எதை பற்றி பேசணும்னு தெரியலையா, என்ன சண்டமன்றம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தேமுதிகவின் இன்றைக்கி இருக்கிற எம்எல்ஏ, திமுகவோட ஆதரவு எம்எல்ஏ அவங்க பேசினாலும் கூட இந்த மாதிரி ஏற்கனவே பேசியிருந்தா மக்களுக்கு பல விஷயங்கள் வந்திருக்கும். பாரதியார் சொல்கிறாருங்க, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ அப்படின்னு. ஒரு மனிதன் சக மனிதன் நம்மளை மாதிரியே ரத்தமும் சதையும் இருக்கிறவன் நம்ம அண்ணன் தம்பி பல ஆண்டுகளாக இந்த மண்ணில் எந்த நிலைமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட்டியலினத்தவர், தலித்து, எது வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் அவர்களுக்குன்னு அவர்கள் இப்போ நம்ம பார்க்கும்போது, நம்ம இங்கே வெளியிலேருந்து நீங்கள் சொல்லும்போது சொல்லியிருக்கீங்க, நாங்கள் அது செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களான்னு. ஆனால் உண்மையான நிலைமை எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி அண்ணன் வன்னியரசு, அமைச்சர் வன்னியரசு அவர் பேசும்போது எவ்வளோ ஒரு வலி இருந்திருக்கும், எவ்வளோ வலி இருந்திருக்குன்னா அந்த வார்த்தை வெளியில் வந்திருக்கும். இது வரைக்கும் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை வச்சுருந்தீங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி அதை நிறைவேற்றி காட்டிய அந்த ஒரு புரட்சியை செய்தது தமிழக வெற்றி கழகம், டிவிகேவோட ஆட்சியோட, டிவிகேவோட தலைவர் விஜய். அதுக்காக இவ்வளோ ஒரு புரட்சியை செய்ததை நம்ம மறந்துட்டு அதை புறக்கணிச்சிட்டு போயிடணுன்ற அவசியம் இல்லை. இதற்காகனாச்சும் தமிழர்கள் உண்மையிலேயே பல பேர் இதெல்லாம் வாழ்த்துவாங்க, வரவேற்பாங்கன்னு தான் நான்லாம் நினச்சேன். ஆனால் என்னன்னா, அவர்களுக்குள்ளே ஏதோ நான் இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உடச்சி நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அவர்கள் ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் அவங்க பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இப்போல்லாம் வருது. இப்போ பரந்தூர் விமான நிலையம் அதை எப்படி இவங்க காட்டுறாங்க பார்த்துக்கங்க, இங்கே இப்போ இந்த திட்டத்தை விட்டுட்டு வேறு என்ன திட்டத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம பேசும்போது கூட ஒருத்தர் என்கிட்ட ஒரு நிருபராக தான் கேட்டார், அங்கே பரந்தூர் விமான நிலையம் பண்ணாலும் வேறு வித திட்டங்கள் நீங்கள் பண்ணாலும் அங்கே பாதிக்கப்பட போகிறது விவசாயம் தானே அப்படின்னு. அப்போ அந்த முழு சப்ஜெக்டே வெளியில் கொண்டு போகல. அதுதான் இங்கே பிரச்சனை. 5473 ஏக்கர் அந்த இடம், அதில் ஏறக்குறைய 2000 ஏக்கர் நீர்நிலை பகுதிகள். அதில் தான் அந்த கம்பன் கால்வாய், இது போல் கால்வாய்கள்லாம் அந்த நீர்நிலைகள்லாம் இருக்கிறது.
அதே போல் அங்கே வந்து அந்த பயன்பாட்டுக்கு இல்லாத அந்த புறம்போக்கு நிலங்கள் அப்படின்னு இருக்கிறது, அரசு கிட்ட இருக்கிறது, அரசு கையில் வந்து கையகப்படுத்தி வச்சுருக்க நிலங்கள் இல்லாமல் அரசோட புறம்போக்கு நிலங்கள் அதில் இருக்குது. அது இல்லாமல் அந்த பகுதியில் விவசாயம் செய்யாமல் சில நிலங்கள் இருந்திருக்கும்ல, அதை தான் வந்து முதற்கட்டமாக வந்து கொடுத்தாங்கங்கிறது தான் தகவல். அதை தான் இவங்க வாங்கிட்டு 90 விழுக்காடு இதை வாங்கிட்டோம், 95% நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு திமுகவினர் ரொம்ப வந்து அப்படி குதிக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இது போல் வந்து திமுகவினர் எத்தனை ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அவங்க குதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே சொல்லலாம். இல்லை யாராவது நீங்கள் வந்து பார்த்தவங்க உங்களுக்கு அதுக்கான ஒரு நேர்மையும் நீதியும் உள்ள அந்த மனசாட்சி உள்ளவங்க தான் நீங்கள் சொல்லலாம். இப்போ 8 வழிச்சாலை அங்கே அந்த பிரச்சனை வந்தது, அண்ணன் சீமான் அவர்களே, நாம் தமிழர் கட்சிக்காரர்கள், இந்த பாட்டாளி மக்கள் கட்சி, இது போல் பல அமைப்புகள் சேர்ந்து அங்கே வந்து போராட்டம் பண்ணி அதை நிப்பாட்டினாங்க. அன்னைக்கு வந்து திமுககாரர்கள் இந்த அளவு குதிக்கலை, எல்லாருக்குமே தெரியும். அதே போல தான் இந்த பல பிரச்சனைகளுக்கு இந்த அளவு குதிக்காதவங்க ஏன் பரந்தூருக்கு மட்டும் குதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விஷயங்களாக வெளியில் வருது. என்ன சொல்கிறாங்க, சில பேர் வந்து அங்கே வந்து அமைச்சர்கள் நிறைய இடத்த வாங்கி போட்டாங்க அப்படின்றாங்க. அங்கே வந்து பல இடங்களுக்கு வந்து இந்த கமிஷன்லாம் வாங்கிட்டாங்க, அது திருப்பி கொடுக்கறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு நெருக்கடி வந்துரும்ல இருக்குது அப்படிங்கிறாங்க. செல்லுதில் செய்திகள் என்ன வருது, பரந்தூரில் வாங்கின அந்த நிலங்கள் இப்போ வந்து அது பழைய ரேட்டோடு இப்போ வந்து பாதி அளவு வந்து ஒரு நாள் 2 நாள்லேயே வந்து இப்போ வந்து குறைஞ்சிட்டு அப்படின்றதும் செய்திகள் நம்ம பார்க்க முடியுது. அப்போது எல்லா விஷயங்கள்லையுமே வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரு அந்த உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அண்டர் டீலிங் தான் போட்டு தான் அவங்க வந்து இது வரைக்கும் ஆட்சி நடத்திட்டு தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதாங்க தெரியுது. இதில் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரன் கொள்ளடிக்க வந்தவங்கன்னு இவங்கெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வெள்ளைக்காரன் கட்டிய கால்வாய்களும் அந்த ஆறுகளும் தான் இன்றைக்கி பெரும்பாலான ஆறுகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஐயா காமராசர் கட்டிய ஆறு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஏரி குளங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த சமயங்களில் அவர் வந்து தூர்வாரி செய்தார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மறுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் சொல்லணும்னா அதையும் சொல்லணும். ஆனால் திமுக ஆட்சி காலங்களில் திட்டங்கள் நிறையா போட்ட மாதிரி நோட்டுகளில் இருக்கும். ஆனால் நாடுகளில் நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பல திட்டங்கள் வந்து குளறுபடியாக தான் இருக்கும். பல திட்டங்கள் குளறுபடியாக இருக்குது, நம்மளே வந்து கண்கூட பார்க்குறோமே. அதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்காக தான் இவங்க வந்து இப்போல்லாம் பேசுகிறாங்களோ அப்படிங்கிறது ஒன்று. இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு விஷயங்கள் வந்து தமிழ் தேசியவாதிகள்னு சொல்கிறவங்க தமிழர்கள் வந்து எதை வந்து இவங்க வந்து பெருமையாக வந்து பேசியிருக்கணும், இந்நேரம் வந்து விஜய்க்கு ஆதரவாக நின்று இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, இப்போ வந்து பல நாட்களாக வந்து போராட்டங்கள் கோரிக்கைகள்லாம் வச்சு பல மனுக்கள் கொடுத்தோம், போராட்டங்கள் செய்தோம், எவ்வளோ இடங்கள் கோரிக்கைகள் வச்சோம் எல்லாரும் சேர்ந்து. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக இருந்த காலங்களில் வச்சோம். ஆனால் இந்த திமுக அரசு என்ன சொன்னது அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து மத்திய அரசு கையில் இருக்குது, மத்திய அரசு தான் இதுக்கான வேலைகளை செய்யணும், அவங்க தான் கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாலை கொண்டு போய் தூக்கி கொண்டு போய் அங்கே போட்டாங்க. அதே போல் தான் வடலூர் வள்ளலாரோட அந்த இது வந்து அந்த இடங்களை வந்து நீங்கள் வந்து அந்த இயற்கையை அவர் சொன்ன அந்த ஒரு அமைப்பை வந்து நீங்கள் மாற்றவே கூடாது, பெருவழி அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன சமயங்களையும் சரி, அதை காதலியே வாங்காத திமுக தான் இன்றைக்கி வந்து என்ன பேசுது, இங்கே வந்து வெற்றி கழகம் அதை வந்து எடுத்து சரி செய்கிறதுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த இடத்த வந்து மக்கள் போராட்டத்தை மதித்து பல அமைப்புகள் பல இயக்கங்கள் போராடிய போராட்டத்தை மதித்து அதை வந்து காது கொடுத்து கேட்டு அதுக்கான விளைவுகளை வந்து தீர்மானம் செய்து தமிழக வெற்றி கழகம் இனிமேல் அந்த இடங்கள் வந்து எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் அதை வந்து பாராட்டக்கூடிய இடத்துல இருக்கிற பல அமைப்புகள் எதுக்குன்னு தெரியல, காதை பொத்திக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு அறிக்கை, சில இடங்களில் வந்து எங்களோட இதழ்கள்லாம் ஒரு பெட்டி செய்திகள் போடுவோம், அது போல் வந்து போட்டுட்டு அப்படியே பேசாமல் உட்காந்துருக்காங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன்னா, விஜய் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன் தமிழர்கள் தான் ஆளணும்னு சொன்னோம், இளைஞர்கள் வரணும்னு சொன்னோம், இங்கே ஓட்டுக்கு காசு கொடுக்குற அந்த கலாச்சாரம் ஒழியணும்னு சொன்னோம், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னோம். நம்ம சொன்னது எல்லாத்தையுமே அவங்க வந்து கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு என்ன இங்கே பிரச்சனை? நம்ம ஏதோ ஒரு காலத்தில் ஒரு ஈகோன்னு சொல்லுவாங்கள்ல, அன்றைக்கி நான் சொல்லிட்டேன் இன்றைக்கி எப்படி நான் மாற்றுறதுன்னு, அதுபோல் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ரீல்ஸால் தான் அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க சில கட்சிக்காரர்கள் அந்த ஒரு பேசி அந்த ஒரு ஈகோ அந்த இதில் வந்ததுனால இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, எப்படியா இருந்தாலும் நம்ம அன்றைக்கி ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டோம், இன்றைக்கி அதுலேருந்து நம்ம மாறக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த ஒரு விடாப்பிடியாக இந்த அடமண்ட்டாக அதே பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்குதுங்கிறது எந்த வகையிலங்க நியாயம்?
இன்றைக்கி வந்து பல கட்சிகள் திருப்பி இப்போ வரத்துக்கு தயாராக இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் தமிழ் தேசியவாதிகளாக நின்று பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். ஆனால் இதை வந்து எதையுமே விஜய் வந்து பெருசாக வந்து நான் இதை செய்துட்டேன் அதை செய்துட்டேன்னு அவர் வாயை தொடர்ந்து எதுவுமே பேசவே இல்லை. ஒரு காலம் அவரோட மௌனமே தான் நம்மளை மாதிரி ஆட்களெல்லாம் அவர் பக்கம் வந்து தள்ளைய ஆரம்பிக்குது. எவ்வளோ தான் காரணங்கள் நம்ம சொல்கிறோமே, ஆனால் வந்து அவர் வந்து அந்த ஒரு செயல்பாடுகளில் வந்து தெளிவாக போயிட்டு இருக்கிறார்ல. அது யார் செய்தா என்ன, நான் செய்தா என்ன, நீங்கள் செய்தா என்ன, யார் செய்தா என்ன, நம்மளோட நோக்கம் வந்து சரியாக செய்கிறாங்களா, அதை வந்து சொல்கிறதுக்கு இது இவ்வளோ நாள் ஆட்கள் இருந்திருக்காங்களா, சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் பல மாநிலங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டோமே, அதை வந்து இவங்க எடுக்கிறாங்க, அதுக்காக பாராட்டனாச்சும் அதுக்காகனாச்சும் நிற்கலாம்ல. அதை விட்டுட்டு இந்த பரந்தூர் விமான நிலைய போராட்டம் யாராவது விவசாயிகளை பற்றி காது கொடுத்து கேட்டிருப்பாங்களா? ஒரு மன்னர் காலத்தில் இருந்தவங்க மாதிரி தானே முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் நடந்துகிட்டு இருந்தாங்க. அந்த சமயங்களில் வந்து இப்போ நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், யாருமே அந்த இடத்துக்குள்ளே உள்ளே போக முடியாது. அன்றைக்கி அண்ணன் சீமான் அவர்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க. அதுக்காக கூட அவங்க வந்து வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் விஜய் அதை வந்து சாதிச்சிருக்கிறாரு, அதை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து மாபெரும் தலைவராகிட்டார்ல. அங்கே நம்ம ஆட்கள் தானே, நம்மள்ட்ட இருந்து வந்தவர் தானே, நம்ம எல்லாருமே ஒன்றா இருந்த ஆட்கள் தானே. அப்படி எது தடுக்குது இங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு வந்து ஒரு இதாக இருக்குது. அதே போல் இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசின சகோதரி அவங்க சொன்னாங்க தனி தொகுதின்னு வைக்கக்கூடாது அப்படின்னு. உள்ளுக்குள்ளே பல பேருக்கு வந்து அந்த ஒரு அழுத்தம்னு ஒன்று இருக்குது. என்னோடய நண்பர்கள் பல பேரை நான் பார்த்துருக்குறேன், நல்லா படிச்சிருப்பான், ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு இது இருக்கும். இன்னும் அந்த நம்ம சகோதரர்கள் அவர்களெல்லாம் மீட்டெடுத்து அவர்கள் வந்து அரவணைச்சு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு கொடுத்த அந்த விஜயின் ஆட்சி பொற்கால ஆட்சியாக தான் இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து பேசுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் எல்லோரும் பேசுவாங்க. ஆனால் அவர் வந்து இந்த சொல்லுவாங்கள்ல, வைரமுத்தோட கவிதை தான் இன்றைக்கி எனக்கு நினப்புக்கு வருது. கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிழல் பார்த்து தானே குலைக்கும் அப்படின்னு. நாய் கத்தணும் முடிவு எடுத்துச்சுன்னா அது பாட்டு கத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யணுமோ அந்த வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறதுல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மிக தெளிவாக செய்துட்ருக்கிறாரு. ரொம்ப அவரோட செயல்பாடுகளுக்கு இது போல் செயல்பாடுகளுக்கெல்லாம் என்ன போன்றவர்கள் ஆதரவு உண்மையிலேயே முழுமையாக இருக்குது. பார்த்துட்ருக்க நீங்களும் தள்ளி வச்சுருங்க, விஜய்ங்கிறத தள்ளி வச்சுருங்க. தள்ளி வச்சுட்டு பார்த்து யோசிங்க, சிந்திங்க. சரியாக இருந்துச்சா அதை ஆதரிங்க. எப்போதுமே ஒருத்தன் நல்லது செய்கிறதுக்கு நிற்கிறான் அப்படின்னா அவனை வந்து தட்டி கொடுக்கணும். காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, இன்றைக்கி அந்த ஆளும் போயிட்டாருன்னு வச்சுங்களேன், அப்புறம் யார் இருக்காங்கங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்கும். அதுக்கப்புறம் நாடகத்தை தான் நம்ம பார்க்க முடியும். இது வரைக்கும் நேரலை பண்ணுறதுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்தவர்கள், தேர்தல் நேரத்தில் வந்து வாக்குறுதி கொடுத்தவர்கள் மேற்கொண்டு செய்யலை. இன்றைக்கி இந்த பிள்ளைங்க செய்கிறாங்க, நம்மளோட நண்பர்கள் செய்கிறாங்க, நம்ம அண்ணன் தம்பிகள் செய்கிறாங்க. அதனால வந்து ஆதவ அர்ஜுனாவாக இருக்கலாம், அமைச்சர் ராஜ்மோகனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களை நம்ம வந்து ஆதரிக்கணும். அண்ணன் திருமாவளவன் கையை பிடிச்சி என்ன சின்ன குழந்தைய கொண்டு போய் விட்டாருனாங்கல்ல, உண்மையிலே சொல்கிறேன், என் மனசு அவ்வளோ வலிச்சிச்சு. இத்தனை ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு அமைச்சரை வந்து இப்படி கொண்டாந்து விடுற ஒரு நிலைமையில் இருக்குன்னா நம்ம சகோதரருங்க. அவர் வந்து இன்றைக்கி அமைச்சராக நிற்கிறாரு. அந்த இடத்துக்கு கொண்டாந்த விஜய் வந்து மிகப்பெரிய புரட்சியாளர் தான். நன்றி, வணக்கம்.